அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வெறும் செருப்பு. கதையாசிரியர் நான் பிச்சமூர்த்தி. கதைப்பதிவு செப்டம்பர் 30, 2012. நாம் வாழும் உலகில் இன்றைக்கு பார்க்கும் மனிதர்களை நாளைக்கு காண்பதில்லை. அதனால் இருக்கும்போதே மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும். யாருக்கு எப்போது இறப்பு வரும் என்பது யாருக்குமே தெரியாது. நம்முடமும் இந்த செருப்பை போன்றுதான். ஆம், உயிர் என்னும் வழிபோக்கன் செருப்பை தூக்கி எறிந்து விட்டால் நாம் இறந்ததற்கு சமம். நான் பிச்சமூர்த்தி அவர்கள் நம்முடம்பை செருப்பு என்று வர்ணித்திருக்கின்றார். ஆம், மிகவும் அழகாக வர்ணித்திருக்கின்றார். அதாவது நம்முடம்பு செருப்புதான். உயிரென்றும் வழிபோக்கன் எப்பொழுதும் எந்த நிலையும் இதை கலற்றி எறியலாம். யாரால் தடுக்க முடியும்? ஆம், அதே போன்றுதான் நம் உயிரும். நம் உடலை விட்டு உயிர் எப்போ செல்வது என்பது நமக்கு தெரியாது. இன்றைய சிறுகதையிலும் தன் உயிர் நண்பன் இறப்பிற்கு சென்ற அவருக்கு என்ன நடந்தது என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம். வாருங்கள், சிறுகதைக்குள் செல்வோம். இன்றைய சிறுகதை 1977 வெளியான சிறுகதை. அதுவரையில் தீர்மானத்துக்கு வராதிருந்த மனது அன்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. முதலையில் பிளந்த வாயை போன்ற செருப்புடன் எத்தனை மணிகள் தான், எத்தனை நாட்கள் தான் ஓட்ட முடியும்? நடக்கும் போதெல்லாம் செருப்பின் கீழட்டை மடிந்து கொள்ளும். அப்பொழுது ஒட்டகையின் முதுகின் மேல் நடப்பது போன்ற வேதனையும் கஷ்டத்தையும் அடைந்தேன். நல்ல வேளை, அன்று மனதை உத்தரவு கொடுத்து விட்டது. விரென்று கடைத்தெருவுக்கு சென்று நவீன செருப்பு கடைக்குள் நுழைந்தேன். கடைக்கார பையன் விதவிதமான செருப்பு, பூட்ஸு, தினுசுகளை என் முன் கொணர்ந்து பரப்பினான். அதையும் இதையும் புரட்டி பார்த்து தோல் வந்த கப்பல் கிளம்பிய நாட்டின் கால்நடை வளம் இவ்வளவத்தையும் பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு முடிவாக ஒரு ஜோடி ஸ்லிப்பர் 6.5 ரூபாய்க்கு வாங்கினேன். சிவப்பு ஸ்லிப்பர், மஞ்சள் நூல் தையல், மேல்புறத்தில் தாமரப்பூ. இவ்வளவு லட்சணங்களும் உள்ள ஸ்லிப்பர் என் சொத்தான உடனே அதை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? காலில் மாட்டிக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பினேன். பட்டென்று ஸ்லிப்பர் கால் அடிப்பாகத்தில் படுவதினால் பின் பராக் யாரோ சொல்லி கொண்டு வருவது போலிருந்தது. அரசர்களுக்கு முன்னால் பராக் சொல்லி கொண்டு வருவார்களே, எனக்கு பின்னால் சொன்னால் போதாதாம்? ஒவ்வொரு ஓசையும் கேட்டதும் என் மனது கம்பீரமாக விரிந்தது. புது செருப்பு வாங்கினால் புது மனிதன் அல்லவா? வானத்தை தொட்டுவிடக்கூடிய உன்னதமும் தெம்பும் நெஞ்சில் குமிழ்மிட்டன. முன்புறம் மார்பை தள்ளி தெருவெல்லாம் நடந்து வந்தேன். வீட்டடைந்தும் ஸ்லிப்பரை துடைத்து சுவரில் மாட்டினேனா இல்லையோ ஒரு நினைப்பு வந்தது. பழைய செருப்பு இருந்த இடத்திற்கு போய் பார்த்தேன். இனி அதை எடுத்து எறிந்து விடலாமா என்று யோசித்தேன். இவ்வளவையும் என் மனைவி கவனித்து வந்தாள் என்பது அவள் கேட்ட கேள்வியிலிருந்தான் விளங்கிற்று. நான் கிளவியாகிவிட்டால் என்னையும் தள்ளி தன் விடுவார்களா இல்லையா? கேள்வி சுருக்கென்று மனதில் தைத்ததும் காலுடன் காலாய் எவ்வளவு கஷ்ட சுகங்களில் அது என்னை தாங்கி வந்திருக்கிறது. அவ்வளவு ஈரமில்லாமல் எடுத்தெறிந்து போகலாமா? என் மனதில் இரக்கமில்லை என்று நினைக்க நான் விரும்பவில்லை. ஆகையால் என் யோசனை கைவிட்டுவிட்டு என் ஜோலியை பார்க்க போனேன். புலனெல்லாம் ஒடுங்கி திண்ணை மூளையில் குந்தி இருந்து கிளவிய போல் செருப்பு மூளையில் கிடந்தது. இளைய தாரத்துடன் உலாவது போகும் எழுச்சியுடன் புது ஸ்லிப்பர் மாட்டிக்கொண்டு ஆபீஸுக்கு போய் திரும்பினேன். வீட்டில் வந்து உட்கார்ந்து 5 நிமிஷங்களுக்குள்ளாகவே ஒரு தந்தி கிடைத்தது. உயிருக்குயிரான நண்பன் காலமாகி விட்டதாக அதில் கண்டு இருந்தது. என்னால் செய்தியை நம்ப முடியவில்லை. நானும் தந்தியில் குறிப்பிடப்பட்டிருந்த நண்பனும் ஒரு வாரத்திற்கு முந்திதான் ஒரு கல்யாணத்திற்கு சேர்ந்து போயிருந்தோம். சேர்ந்து சாப்பிட்டோம். பகலொளியும் இராநிலவும் படுக்க போகும் வரையில் பேசி தீர்த்தோம். சேர்ந்தே தூங்கினோம். நண்பன் உடம்பிலோ மனதிலோ எந்த விதமான நோயும் தென்படவில்லை. பின் செய்தியை எப்படி நம்ப முடியும்? ஆனால் பொய்த்தந்தி கொடுக்கக்கூடிய விஷமிகள் யாரும் எனக்கோ என் நண்பனுக்கோ இல்லை. பின் செய்தியை எப்படி நம்பாமல் இருப்பது? குழப்பம். மனது தெளியவில்லை. மறுநாள் மற்றொரு கடிதம் வந்தது. வேறொரு நண்பன் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை படித்த பிறகு சந்தேகத்திற்கு இடத்தை காணோம். கிராமபோன் தட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே சாவி குறைவினால் பிறக்க அவ ஒலியைப் போல் என் நெஞ்சில் துயர் எழுந்தது. தாங்க மாட்டாமல் விம்மி விம்மி அழுதேன். எவ்வளவு நேரம் அழுதேன் என்று யாரு கண்டது? எதிர்விட்டு பையன் ஒருவன் கோவில் மணி கண்ணீர் கண்ணீர் என்று அடிப்பது போல் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தில் என்று பாடினான். என் அழுகை தானே நின்று விட்டது. இனி செய்ய வேண்டியதை பற்றி நினைப்பு எழுந்தது. சாயங்கால ரயிலில் நண்பன் வீட்டிற்கு போய் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்காவது தேர்தல் சொல்லி வர வேண்டியது என கடமை என உணர்ந்தேன். மாலை 5 மணி ரயிலுக்கு ஒரு பாடியையும் ஜிப்பாவையும் மாட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டு ரயிலுக்கு வந்தேன். சுவரில் புது ஸ்லிப்பர் அசட்டு பெண்ணை போல் இழுத்து கொண்டிருந்தது. ஸ்லிப்பரை எடுத்து காலில் மாட்ட போனேன்.
கல்யாணத்துக்கு போகிறாயா குசாலாக என்று மூளையில் இந்த பழஞ்செருப்பு முணங்குவது போல் தோன்றிட்டு கொஞ்சம் தயங்கினேன். காலையில் புது ஸ்லிப்பர் வந்தது, மாலையில் செய்தி வந்தது. ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லை என்று அறிவு சொன்ன போதிலும் நெஞ்சு கேட்கவில்லை. அதற்குள் என் ஆபீஸ் நண்பன் ஒருவன் வந்தான். என்னை யோசித்து கொண்டு ரயிலில் நிற்கிறாய். ஒன்றுமில்லை, நான் இதோ ரயிலுக்கு போகிறேன். மத்தியானம் இடி போன்ற அந்த செய்தி வந்தது. கடவுள் என்கிறார்களே, அது எனக்கு விளங்கவில்லை. சரக்கு உதிர்வதில் வண்டு வருந்துவதில்லை. தளிரும் பூவும் உதிர்ந்து தரையில் கிடக்கும் பொழுது எவ்வளோ வண்டுகளும் தேனீக்களும் அவைகளை மொய்த்து கொண்டு புலம்புகின்றன. எனக்கு செய்தி வந்தது. என் நெஞ்சே சூன்யமாகிவிட்டது. இதோ நானும் புறப்பட்டு கொண்டிருக்கின்றேன். பின்னே கிளம்பு கிளம்பு என்று சொன்ன பிறகு நான் கூட கொஞ்சம் தயங்கினேன். என்ன யோசனை! மனதை வேரோடு பிடுங்கினது போல் நிலைக்குலைய செய்து துயரம் மூண்டிருக்கும் வேளையில் ஸ்லிப்பர் போட்டு கொள்ளலாமா கூடாதா என்று யோசிக்கலாமா என்று நினைப்பு வரவும் மூலையில் கிடந்த பழஞ்செருப்பு அடக்கத்துடன் கண் காட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகும் வரையில் ஒரே யோசனை. புது ஸ்லிப்பர் வந்தது நன்மை கண்டு. ஒரு நாளைக்கு ஒரு உயிரை கொண்டு போய்விட்டது. அதை மாதக்கணக்கில் வைத்துக் கொண்டால் என்னவெல்லாம் நேரிடும் அல்லது என்னதான் செய்யக்கூடாது. இதே யோசனையில் மௌனமாக இருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் மாடிப்படி ஏறும் பொழுது ஒரு தரம் செருப்பின் அடியட்டை பின்புறமாக மடிந்து கொண்டது. என்ன தடுமாறுகிறாயே என்றான் நண்பன். ஒன்றுமில்லை, செருப்பு அடி அட்டை கிழிந்து போய் ஒன்றுக்கொன்று சம்மந்தம் மட்டு போயின. அட்டை மடித்து கொண்டு இடறிவிட்டாலும் நல்ல வேளை விழாம தப்பித்தேன். பிறகு நாங்கள் பேசவில்லை. என் மனது மறுபடியும் ஓட துவங்கிவிட்டது. கிழிந்த செருப்புகளை பற்றிய ஞாபகங்கள். ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் வந்து உட்கார்ந்தோம். ரயில் கிளம்புவதற்கு 2 மணி நேரம் இருந்தது. நண்பன் பிளாட்பாரத்தில் நிலவின் கீழ் வேஷ்டியை விரித்து படுத்து கொண்டான். எனக்கு படுக்க தோன்றவில்லை. உம்மென்று உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் திடீரென்று யோசனை ஒன்று முளைத்தது. உன்னிடத்தில் ஒரு ஹுக் இருக்கிறதா என்றேன். எதற்கு? இந்த 2 அட்டைகளையும் சேர்த்து ஹுக் போட்டு விட்டால் இந்த மாதிரி அட்டை மடியாது. இதென்ன செருப்பலை கடவுளாக்கி தியானம் செய்கிறாயே? தூக்கி எறிந்தாலும் போச்சு, தைக்க சொன்னாலும் போச்சு. பேச்சு நியாயமாகத்தான் பட்டது. சரிதான் என்றேன். ஆனால் மனதில் பல மட்டங்கள் இருக்கின்றன என்பதும் மேல்மட்டம் பேசினால் அடிமட்டம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது இல்லை என்று பின்னர் தான் தெரிந்து கொண்டேன். 1/4 மணி நேரத்திற்கு பிறகு என் கை என்னை அறியாமலே ஒரு செருப்பை எடுத்துவிட்டது. என் கண்கள் இருள் குகை ஒன்றை காணும் ஆச்சரியத்துடன் அச்செருப்பு பிளந்த அட்டைகளை பார்த்து கொண்டிருந்தன. மன உலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. மனதின் நடுமாட்டம். 1/4 மணி நேரத்திற்கு பிறகு என் கை என்னை அறியாமலே ஒரு செருப்பை எடுத்து விட்டது. என் கண்கள் இருள் குகை ஒன்றை காணும் ஆச்சரியத்துடன் அச்செருப்பின் பிளந்த அட்டைகளை பார்த்து கொண்டிருந்தன. மன உலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது. மனத்தின் நடுமட்டம். அதெல்லாம் சரிதான். நீ போகும் காரியம் என்ன? நாளை போய் மனக்கட்டு செருப்பை தைத்து விடுவாயா? முடியுமா? மனதின் மேல்மட்டம். அதற்கென்ன? வேண்டாமே, செருப்பை எரிந்து விட்டால் போகிறது. சொத்தே போய்விடுமா? நஷ்டம் தாங்காதா? நடுமட்டம். அதுவா பேச்சு? வீணடிக்கவே கூடாது. அப்படியாவது பணம் பெருத்த ஆளா? சாதாரணமாக தோட்டத்திற்கு போவதற்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கும் உபயோகப்படுமே. மூத்தாலும் முட்டுக்கு உதவுவாள் என்று பாட்டி சொல்லவில்லையா? படுத்திருந்த நண்பன் எழுந்து கண்கொட்டாமல் என்னை பார்த்து கொண்டே, நீ என்னை யோகியா கர்மியா தெரியவில்லையே. யோகிய போல் ஒரே எண்ணத்தில் லயித்திருக்கிறாயே. ஆனால் லயித்திருக்கும் விஷயமோ சிறிது. கருமிய போல் கிழிந்த சருப்பை கூட தடவி தடவி பாய்க்கிறாயே என்றான். பொன்னில் நெஞ்சில் முள் குத்தியது போல் இருந்தது. சிவனே என்று மன ஓட்டத்தை அடக்கி மல்லாந்து படுத்து கொண்டேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் ரயில் வந்தது. நானும் நண்பனும் ஏறி கண்ணை இருந்தோம். காலை கரிச்சான குரல் துயிலை கலைத்தது. கண் விழித்து வெளியே தலை நீட்டி பார்த்தேன். வானத்தின் கிழக்கு மைதானத்தில் செம்மறியாட்டு மந்தை போல் மேக துணுக்குகள் விரைந்து கொண்டிருந்தன. இருளில் வினோதமான தேத்தாங்கொட்டையை போட்டது போல் ஒளி தெளிந்து மேலே தோண்டிட்டு. அடுத்த ஸ்டேஷன் நாங்கள் இறங்க வேண்டிய இடம். நண்பன் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தான். மனதில் 2 நிலைகள் தான் இருப்பதாக நினைத்த நான் 3வது நிலை ஒன்றிருப்பதை அப்பொழுது உணர்ந்தேன். பரந்த வெளி. உலகில் காலை அமைதியில் உள்ளுலக்கு நின்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. நீ வரும் வேலை நினைவிருக்கிறதா? உடம்பு உயிரெல்லாம் சொத்துரிமை கொண்டாடுகிறையே, அது சரியா? யோசித்து பார். நேற்றிருந்தான் இன்றிருந்தான். பழுத்து உதிரலாம், பழுக்காமல் விழலாம். பழுக்காது விழுந்த வேதனை உயிரின் விசித்திர விபரீத போக்கல்லவா உன்னை இங்கே இழுத்து வந்திருக்கிறது. வெறும் செருப்பு ஒரு பொருளாம். அதை பற்றி யோசிக்க அவ்வளவு பிராணனை செலவழிப்பது நியாயமா?
இக்குரல் பேசிய பொழுது உள்ளத்தில் பெரிய அமைதி நிலவி இருந்தது. மாறுபட்ட மன அலைகளை காணோம். ஏறி வரும் ஒளியை நோக்கி கொண்டிருந்தேன். மனத்தில் அசைவே இல்லை. அதற்கு ஏற்றாற்போல் அசைந்து கொண்டிருக்கும் ரயில் ஸ்டேஷனை அடைந்து நின்றுவிட்டது. நண்பனை எழுப்பி வண்டியை விட்டு இறங்கி மாட்டு வண்டியில் ஏறி நண்பன் வீட்டிற்கு சென்றோம். பச்சை குழந்தைகள், சூது அதற்ற மனைவி, இவர்களை கொழு கொம்பற்றுக்கு துடிக்கும் கொடி போல் பரிதவித்துவிட்டு சென்ற ஒரு குடும்ப தலைவன். வயது அதிகமாகாதவன், எதிர்பாராமல் திடீரென்று காலகதியை அடைந்தவன். அவன் மறைவிட்ட பிறகு எந்தவித ஆறுதல் தான் சொல்ல முடியும்? வாய் திறந்து வார்த்தைகளை கொட்டாமல் பகல் முழுவதும் கழித்தோம். மத்தியானம் மணி 3 இருக்கும். ஊருக்கு திரும்புவதற்கு வண்டி நிற்கும் இடத்திற்கு கிளம்பினோம். சரியான வெயில். 3 என்றாலும் தலை வெடிக்கிறது, பொடி ஒட்டுகிறது. நான் காலை மாற்றி மாற்றி நொண்டி போல் தத்தளித்து நடந்தேன். அப்பொழுதுதான் என் கூட வந்த நண்பன் என் காலை கவனித்தான். செருப்பெங்கே? இந்த வீட்டில் மறந்து வைத்து விட்டு வந்தாயா என்றேன். அதெல்லாம் மறக்கவில்லை. அப்படி என்றால் வேண்டுமென்றே வைத்து விட்டு வந்தாயா? அதுவும் இல்லை. பின் ஒரு நிமிஷம் தயங்கினேன். பின் செருப்பெங்கே? ரயிலிலே வைத்து விட்டேன். மறந்து விட்டையா? இல்லை, நினைப்புடனே விட்டு விட்டேன். இரவில் நான் செருப்பு மயமாய் இருந்ததையும் இப்பொழுது செருப்பை விட்டு விட்டதையும் பற்றி என்னவோ நினைத்து கொண்டு ஆச்சரியத்தால் வாய்த்திறந்து ஒரு வினாடி நின்றான். பிறகு என்னவென்று கேட்டான். கிளியாத செருப்பை கூட அவன் திடீரென்று விட்டு சென்று விடவில்லையா? ஒரு ஓட்டை செருப்பை பற்றி பெரிய துயரத்தின் முன்னிலையிலே என் மனது எவ்வளவு குழப்பமா என்ற எண்ணம் உதித்தது. எப்பொழுது அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்ததும் ரயிலை விட்டு இறங்கிய பொழுது செருப்பை மாட்டிக்கொள்ளாமல் இறங்கிவிட்டேன். அவ்வளவுதான். நண்பன் பேசவில்லை. ஒரு வினாடி கழிந்ததும், ஆமாம், இந்த உடம்பு செருப்பு தான். உயிரென்னும் வழிபோக்கன் எப்பொழுதும் எந்த நிலையில் இதை கழட்டி எறியலாம். ஆமாம், இந்த உடம்பும் செருப்பு தான். உயிரென்னும் வழிபோக்கன் எப்பொழுதும் எந்த நிலையிலும் இதை கழட்டி எறியலாம். யாரால் தடுக்க முடியும் என்றான். இன்றைய சிறுகதையில் பிந்து போன செருப்பை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த செருப்பை போன்றுதான் நாமளும். உயிரென்னும் வழிபோக்கன் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த செருப்பை கழற்றி தூக்கி எறிந்து விட்டு செல்லலாம். அதே போன்றுதான் நம் உயிரும் உடலிலிருந்து பிரிந்து விடுகிறது. அது எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைய இருப்பவர்கள் நாளைக்கு இருப்பதில்லை. இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.